அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 15வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வல்லாத்தி யஅதீனல் ஃபாஹிஷத மின் நிசாஇக்கும் ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும் وَإِنْ شَهِدُوا فَأَمْسِكُوهُنَّ فِي الْبُيُوتِ حَتَّى يَتَوَفَّاهُنَّ الْمَوْتُ أَوْ يَجْعَلَ اللَّهُ لَهُنَّ سَبِيلًا. உங்கள் பெண்களில் மானக்கேடானதை செய்பவர்கள் அவர்கள் மீது உங்களிலிருந்து 4 நபர்களை சாட்சியாக கொண்டு வாருங்கள். அவர்கள் அதை உண்மைப்படுத்தி சாட்சியளித்தால் மரணம் அவர்களை கைப்பற்றும் வரை அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வலியை சட்டத்தை ஆக்கும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். வல்லதானி யஅதியானிஹா மின்கும் ஃபஆஸூஹுமா ஃபஇன் தாபா வஅஸ்லஹா ஃபஅக்ரிது அன்ஹுமா இன்னல்லாஹ கான தவ்வாபர் ரஹீமா. உங்களிலிருந்து 2 ஆண்கள் அதை செய்தால் அவ்விருவரையும் துன்புறுத்துங்கள். அவ்விருவரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி தங்களை திருத்திக் கொண்டால் அவர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما. அல்லாஹ்விடம் மன்னிப்பெல்லாம் அறியாமையினால் தீமையை செய்து பிறகு அதிசீக்கிரத்தில் அதிலிருந்து திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறவர்களுக்குத்தான் அல்லாஹ் அவர்கள் மீது பிழை பொறுப்பான். அல்லாஹ் நன்கறிந்தவனாக மகா ஞானவானாக இருக்கிறான். وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ قَالَ إِنِّي تُبْتُ الْآنَ وَلَا الَّذِينَ يَمُوتُونَ وَهُمْ كُفَّارٌ أُولَئِكَ أَعْتَدْنَا لَهُمْ عَذَابًا أَلِيمًا. கெட்டவைகளை செய்பவர்கள் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால் இப்போது நிச்சயமாக நான் அவற்றை விட்டு திருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிடுகிறேன் என்று கூறுபவருக்கும் நிராகரிப்பாளர்களாக இறந்து விடுபவர்களுக்கும் பிழை பொறுப்பு இல்லை. இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை ஏற்படுத்தினோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லகும் அன் தரீதுன் நிஸாஅ கர்ஹா வலா தஅதுலூஹுன்ன லிதத்ஹபூ பிபஅதி மா ஆதைதுமூஹுன் இல்லா ஐயதீன பிஃபாஹிஸத்தின் முபையினாத்தின் வஆசிரூஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஆ
وَيَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. நம்பிக்கையாளர்களே, இறந்தவரின் சொத்துடன் அவரின் பெண்களையும் பலவந்தமாக நீங்கள் அனந்தரம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹலாலாகாது. பகிரங்கமான ஒரு மானக்கேடானதை அவர்கள் செய்தால் தவிர அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலதை நீங்கள் கொண்டு செல்வதற்காக அவர்களை தடுத்து வைக்காதீர்கள். அவர்களுடன் நல்ல முறையில் வாழுங்கள். அவர்களை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் ஒன்று வெறுக்க அதில் அல்லாஹ் அதிகமான நன்மையை ஆக்கலாம். وَإِنْ أَرَدْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا أَتَأْخُذُونَهُ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا. ஒரு மனைவியின் இடத்தில் வேறு ஒரு மனைவியை மாற்ற நாடினால் அவர்களில் விவாகரத்து செய்யப்படும் ஒருத்திக்கு தங்க குவியலை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து எதையும் எடுக்காதீர்கள். அதுவோ அபாண்டமாகவும் பகிரங்கமான பாவமாகவும் இருக்க அதை நீங்கள் எடுக்கிறீர்களா? وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَا مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. உங்களில் சிலர் சிலருடன் கலந்துவிட்டு உறவு கொண்டிருக்க அப்பெண்கள் உங்களிடம் உறுதியான வாக்குறுதியையும் வாங்கி இருக்க அதை எவ்வாறு எடுப்பீர்கள்? وَلَا تَنْكِحُوا مَا نَكَحَ آبَائِكُمْ مِنَ النِّسَاءِ إِلَّا مَا قَدْ سَلَفَ إِنَّهُ كَانَ فَاحِشَةً وَمَقْتًا وَسَاءَ سَبِيلًا. முன்னர் நடந்த திருமணத்தை தவிர உங்கள் தந்தைகள் மனம் புரிந்தவர்களை மனம் புரியாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் வெறுக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இது இன்னும் அது கெட்ட பழக்கமாகும். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.